cloud seeding. க்ளவுடுன்னா நமக்கு தெரியும், அது மேகம்னு. சீடுன்னா விதைகள் தெரியும். சீடிங்னா விதைப்பது, மேகத்தில் விதைப்பது. எதை விதைப்பது என்ற ஒரு கேள்வி வரும் அல்லவா? அதற்கான தகவல் என்னிடம் இருக்கிறது. பல வருடங்களுக்கு முன்பு வறட்சி, மழையே இல்லை. இந்தியாவில், தமிழ்நாட்டிலும் பல இடங்களில் மழையே இல்லை. வறண்டு போய்விட்டது பூமி. வறட்சி சொல்வார்கள். தோண்டினால் கூட தண்ணீர் கிடைக்காது. மழை பொழியவில்லை என்றால் எங்கிருந்து வரும்? பூமி காய்ந்து விடும், வெடித்து விடும். நமக்கு வயல்களில் போய் சென்று பார்த்தால் வெடிப்பு பாலமாக வெடித்துவிடும். அது போன்ற நிலையில்தான் விஞ்ஞானிகள் ஒரு விஷயத்தை சொன்னார்கள். அதாவது மெர்க்குரிக் ஆக்சைடு, அது ஒரு சிகப்பு நிறத்தில் இருக்கும். அதை நான் பயன்படுத்தியுள்ளேன். மெர்க்குரிக் ஆக்சைடு, அதை அந்த பொடியாக எடுத்து மேகத்தில் தெளித்து விட்டால் அதுதான் க்ளவுட் சீடிங். அந்த மேகங்கள் குளிர்ந்து மழை பொழியும் என்று. பெய்தது, மழையும் பெய்தது. அந்த இடத்தில் பெய்தது. அது எல்லா இடத்திலும் பெய்ததா என்றால் இல்லை. இந்த தகவலை தான் எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த வாட் இஸ் க்ளவுட் சீடிங், அது எனக்கு தெரிந்தது தான். அது விஞ்ஞானிகள் செய்தது தான். அது வெற்றி பெறவில்லை. நடந்தது, மழை பொழிந்தது. ஆனால் அதிலிருந்து வரக்கூடிய மெர்க்குரி அதோடு கலந்து தான் வரும். அது பூமிக்கு ஆபத்தானது. அதனால் அதை விட்டு விட்டார்கள். அப்படி ஒரு முயற்சி செய்தார்கள் என்ற தகவல் தான் நான் எல்லோருக்கும் தெரிவிக்கிறேன். க்ளவுட் சீடிங், க்ளவுட் பர்ஸ்ட் பற்றி சொன்னேன். இது க்ளவுட் சீடிங் என்று. எனவே இது ஒரு தெரியாதவர்களுக்கு ஒரு தகவலாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். அதை பற்றி அதிகமாக தெரிந்து கொள்ள விரும்பினால் நீங்கள் கூகுளில் தேடி தெரிந்து கொள்ளலாம். வாய்ப்பு கிடைக்கிறது, தகவல் இருக்கிறது. அதிகமாக தெரிந்து கொள்ளலாமே, அதில் என்ன தவறு இருக்கிறது?